தேவாரம் திருநாவுக்கரசர். சிவபெருமானை பாட்டுடை தலைவராகக் கொண்டு சைவ அடியவர்கள் 27 பேரால் பாடப்பெற்றது சைவ சமயத்தின் புனித நூலான 12 திருமுறைகள். இதில் முதல் 7 திருமுறைகள் தேவாரம் என்று அழைக்கப்படுகின்றன. முதல் 3 திருமுறைகளை திருஞான சம்பந்தரும், 4, 5, 6 திருமுறைகளை திருநாவுக்கரசரும், 7ஆம் திருமுறையை சுந்தரரும் பாடியுள்ளார். பாடப்பகுதியில் திருநாவுக்கரசர் பாடிய பாடல்கள் இடம்பெற்றுள்ளன. நாம் யாருக்கும் குடிமகனாக இருந்து அடிமையாவதில்லை, யமனுக்கும் அஞ்ச மாட்டோம். பாவங்களால் சூழ்படாததால் நரகத் துன்பமும் எமக்கு இல்லை, பிற துன்பமும் எதுவும் இல்லை. மகிழ்ச்சியுடன் இருப்போம், திணியற்றிருப்போம், யாருக்கும் பணிய மாட்டோம். எந்நாளும் இன்பனை என்று துன்பம் இல்லை. தான் எவருக்கும் குடியல்லாத தன்மை கொண்டவனும், ஒரு காதில் சங்காலான வெண்குழையை அணிந்தவனும், அனைவருக்கும் அரசனுமான சங்கரனுக்கு மீளாத அடிமையாக உள்ள நாம், அவரது அன்றலர்ந்த மலர் போன்று மென்மையானதும் செம்மையானதுமான திருவடிகளை அடைக்கலமாக அடைந்தோம். அதனால் நாம் சிவபெருமானைத் தவிர வேறு எவருக்கும் அடிமை அல்லோம். நாம் துறவி என்பதால் பரந்த பூமி முழுவதும் எமக்கு இடமாகும். அனைத்து ஊர்களிலும் தாங்கள் சமைத்த உணவினை துறவிகளுக்கு படைத்துவிட்டு உண்பதைப் பழக்கமாகக் கொண்ட இல்லறத்தோர் இருப்பதால் எமக்கு உணவினை பிச்சையாக இடுவதை எவரும் தவிர்க்க மாட்டார்கள். எல்லா ஊர்களிலும் உள்ள பொது மன்றங்கள் யாம் தங்கும் இடங்களாகும். நான் பூமியில் எங்கு படுத்தாலும் பூமிதேவி அதனை ஏற்றுக்கொண்டு என்னை புரட்டி ஏறியாமல் இருப்பாள். இந்த வார்த்தை பொய்யல்ல, மெய்யாகும். போர்க்குணத்தைக் கொண்ட இடபத்தை வாகனமாக உணைய சிவபெருமான் என்னை அடிமையாக ஏற்றுக்கொண்டதால் இனி எனக்கு எந்த குறையும் இல்லை. எங்களது துன்பங்கள் எல்லாமும் தீர்ந்தன. ஆதலின் சிறந்த உடைகளை உடுத்து பொன் ஆபரணங்களை பூண்டு ஊர் ஊராகத் திரியும் அரசர்களின் சொற்களை ஏற்று நடக்க வேண்டிய அவசியம் எமக்கு இல்லை. கற்றணிந்த மார்பினராய்த் திகழும் மாதர்களுடன் சேர்ந்து வாழும் இல்லற வாழ்க்கையை நாம் மேற்கொள்ள மாட்டோம். மாதேவா மாதேவா என்று சிவபெருமானின் நாமங்களை கூறி அவனை வாழ்த்தியவாறு விடியற்காலையில் சூரியன் உதிக்கும் முன்னரே நீராடுவோம். உடலெங்கும் திறநீறு அணிந்த கோலத்தோடு திகழ்வோம். எனது கண்களிலிருந்து கண்ணீர் மழை போல் பொழிகின்றது. எனது கல்மனமும் உருகி நல்ல மனமாக மாறப்பெற்றது. உலக வாழ்க்கையிலும் உலகியல் பொருள்களிலும் பற்றினை துறந்த நாம் உலகினை ஆண்டு யானையின் மேல் பவனிவரு அரசர்களின் சொற்களை, அவர்களது கட்டளைகளை ஏற்க வேண்டிய கட்டாயத்தில் இல்லை. சிவவேரத்தை உடைய சிவனடியார்கள் அனைவரும் எமக்கு உறவினர் ஆவார்கள். கோவனமே யாம் ஆடையாக உடுப்பன ஆகும். எம்மிடம் வேறு பொருள் இல்லாமையால் பகைவரும் எம்மிடம் கோபம் கொள்ள மாட்டார்கள். சிவபெருமானின் அடியவர் என்பதால் எம்மை அணுகும் தீமைகளும் நன்மையாக மாறிவிடும். மேலும் சிவபெருமானது அருளால் பிறவிப்பினி நீங்கப் பெற்று மீண்டும் மற்றுமோர் பிறவியில் செல்லக்கூடிய நிலை எமக்கு இல்லை. தேன் நிறைந்ததும் பொன்னென் நிறத்தை உடையதும் ஆகிய கொன்றை மலரை மாலையாக அணியப்பெற்ற சிவபெருமானின் சிறப்பு வாய்ந்த திருநாமமாகிய நமச்சிவை என்ற சொல்லை எங்களது நாவார் சொல்ல வல்லவர்கள் மீன் கொடியனை உடைய மன்மதனை தனது நெற்றிக்கண் சுடரால் எரித்த சோதி வடிவினனாகிய சிவபெருமானுடன் தொடர்பு கொண்டுள்ளோம். 5. சிவபெருமானின் திருவடிகளில் சேர்ந்த யாம் சிவபெருமானைத் தவிர வேறு எவர்க்கும் கீழ்ப்படியோம். இந்த பரந்த உலகினில் எங்களுக்கு இணையானவர்கள் வேறு எவருமில்லை. பிறந்து இறந்து மறுபடியும் பிறக்கும் தன்மை கொண்ட சிறு தெய்வங்களை நாம் சென்று தொடுவோம் அல்லோம். எமக்கு குறை ஏதுமில்லை. துன்பம் தரக்கூடிய கொடி நோய்களும் எம்மை விட்டு ஓடிப்போயின. இறந்த பிரம்மன், திருமால் ஆகியோரின் தலைகளை தலைமாலையாக அணியப்பெற்ற சிவபிரானை அணுகி புண்ணியம் சேரப்பெற்றுள்ளோம்.